2026 ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் ஜெபிப்போம். 2026 ஆண்டின் சட்டமன்ற தேர்தலுக்காக நாம் ஜெபிப்போம். ஜெப குறிப்புகள். இப்பொழுது இந்தியாவிற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்றும் உதவி தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சந்த், திரு விவேக் ஜோஷி. தலைமை தேர்தல் அலுவலகத்தில் பணியாற்றுகிறவர்கள் சுமார் 450 பேர். இவர்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் மற்றும் உதவி தேர்தல் ஆணையர் திரு சுக்பீர் சிங் சந்த், திரு விவேக் ஜோஷி இவர்களுக்காக ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் சொல்லப்பட்ட இந்த ஜெப குறிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய தேர்தல் ஆணையங்களுக்காக நாங்கள் விசேஷித்த விதமாக இந்த தேர்தலுக்காக ஆண்டவரே தேவ சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, தலைமை தேர்தல் அதிகாரியை உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உதவி தேர்தல் ஆணையரை உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தலைமை தேர்தல் அலுவலகத்தில் பணியாற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராய் தனித்தனியாய் தேவ சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அவர்கள் உண்மையும் உத்தமுமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட அந்த ஆளுகையிலே ஆண்டவரே வைத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட கர்த்தர் தாமே கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டபடினாலே நம்ம எல்லோரும் தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். குறிப்பாக இந்த தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமாருக்காகவும் உதவி ஆணையர் திரு சுக்பீர் சிங் சந்த், திரு விவேக் ஜோஷி மற்றும் தலைமை தேர்தல் அலுவலகத்தில் பணியாற்றுகிற சுமார் 450 பேருக்காகவும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்முடைய தமிழகத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தமிழகத்தில் உள்ள தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் அரசு செயலாளர் திரு அர்ச்சனா பட்நாயக். அடுத்ததாக கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரிகள் திருமதி ஆனி ஜோசப், திரு வி ஸ்ரீதர் இவர்களுக்காக, துணை தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஆர் மனுவேல்ராஜ் இவர்களுக்காகவும், தேர்தல் நடைபெறும் காலத்தில் அனைத்து அரசு அதிகாரிகளும் அலுவலர்களும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் அரசு செயலாளர் திரு அர்ச்சனா பட்நாயக், கூடுதல் தலைமை நிர்வாகி அதிகாரிகள் திருமதி ஆனி ஜோசப், திரு ஸ்ரீதர் மற்றும் துணை தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஆர் மனுவேல்ராஜ் இவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த தமிழ்நாட்டிலே ஆளுகை செய்கிற தலைமை அதிகாரிகள், கூடுதல் தலைமை நிர்வாகத்திலே அதிகாரம் செய்கிற சகோதர பணியாற்றுகிற அருமையான சகோதரரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துணை தலைமை நிர்வாக அதிகாரி ஆண்டவரே மனுவேல் ராஜ் அவர்களை உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேர்தல் நடைபெறும் காலத்தில் அனைவரும் ஆண்டவரே அரசு அதிகாரிகள் அலுவலகத்தில் பணியாற்றுகிற ஒவ்வொருவரும் அந்த பணியில ஈடுபடுத்தப்படுகிற ஒவ்வொரு அதிகாரிகளானாலும் சரி ஆண்டவரே, அதற்கு கீழாகப்பட்ட ஆண்டவரே அவர்கள் பணிக்கப்படுகிற ஒவ்வொரு பணியாளர்களையும் தேவ கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உண்மையும் உத்தமுமாய் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை ஆண்டவரை நேர்மையாய் செய்து முடிக்க கர்த்தர் இவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை தந்தரல வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். விசேஷமா நாம் இந்த தலைமை தேர்தல் அதிகாரி, தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் நடக்க போகிற இந்த தலைமை தேர்தல் அதிகாரி அரசு செயலாளர் திருமதி அர்ச்சனா பட்நாயக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக கூடுதல் தலைமை நிர்வாக அதிகாரிகள் திருமதி ஆனி ஜோசப், திரு ஸ்ரீதர் இவர்களுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக துணை தலைமை நிர்வாக அதிகாரி திரு ஆர் மனுவேல் ராஜுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேர்தல் நடைபெறும் காலத்தில் அனைத்து அரசு அதிகாரிகளும் அலுவலர்களும் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். இவர்களெல்லாம் உண்மையும் உத்தமமாக தங்களுடைய பணிகளை ஆண்டவர் செவ்வனே நிறைவேற்றும்படியாக தேவனுடைய கரத்தை ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக
அதிகாரத்தில் உள்ள யாவருக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேசத்தில் பலவிதமான அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் ஒன்றுதான் தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தில் செயல்படுகிறவர்கள் அரசு அதிகாரிகள். இந்தியாவின் தலைநகரமான டெல்லியில்தான் தேசம் முழுவதற்குமான தேர்தல் ஆணையத்தின் தலைமை அலுவலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையரின் கீழ் அநேக அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். மட்டுமல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி செயல்படுவார். அவருக்கு கீழே பல அதிகாரிகள் செயல்படுவார்கள். இந்த தேர்தல் ஆணையமானது கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவாக செயல்பட்டால்தான் தேசத்தில் ஒரு நல்லாட்சி மலரும். அவர்கள் ஒரு கட்சிக்கு சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ செயல்பட ஆரம்பித்தால் அது தேசத்தின் நலனுக்கு விரோதமாக செயல்படுகிற அநீதியான ஒரு காரியம். தேசத்தின் மீது அநீதி பெருக பெருக தேவ கோபம்தான் உண்டாகும். அதன் நிமித்தமாக தேசம் பாதிக்கப்பட அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நாம் இந்திய தேர்தல் ஆணையத்திற்காக மிகவும் கருத்தாய் நாம் ஜெபிக்க போட போகிறோம். அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் இந்த சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை வைத்து இந்த அதிகாரத்தில் உள்ள இவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் கருத்தாய் கேட்டுக்கொண்டோம். அநேக காரியங்கள் ஆண்டவரே அதிகாரத்தின் கீழ் ஆண்டவரே இந்த தேர்தல் ஆணையத்திலே நியமிக்கப்பட்டிருக்கிற தலைமைத்துவத்தில் இருந்து அடித்தல ஆண்டவரே பணியாளர் வரைக்கும் ஆண்டவரே தேவ கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அவரவர்கள் ஆண்டவரே தங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட செயல்களிலே ஆண்டவரே பணிகளிலே அவர்கள் உண்மையாய் உத்தமமாய் நேர்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட தேவரீர் அவர்கள் பணியாற்ற தேவரீர் அவர்களுக்கு பலத்த ஞானத்தையும் விவேகத்தையும் புத்தி கூர்மையும் தேவரீர் தந்து அவர்களை ஆண்டவரே பரிசுத்தமாய் தங்கள் கரங்களை காத்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நாமே இவர்களோடு கூட கர்த்தர் இடைப்பட வேண்டும் என்று சொல்லி உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எதுவும் ஆண்டவரே அந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களும் செயலாற்றப்படாதபடி கர்த்தர் நேர்மையாய் இந்த தேர்தலை நடத்தி தர நாங்கள் ஊக்கமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு நீர் செயலாற்ற போகிறதற்காய் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளை ஆளுமையிலே நீங்க வைக்க போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவ கரத்துல தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கொடுக்கப்பட்ட இந்த ஜெப குறிப்புக்காக நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்ததாக இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் எந்த விதமான பயமுறுத்தலுக்கும் இடம் கொடுக்காதபடிக்கு யாவருக்கும் சாதகமாக பாருங்க, சில நேரங்களில் இந்த தேர்தல் அதிகாரிகள் மிரட்டப்படுவார்கள். அவர்கள் இந்த அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு ஆளாவார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் எந்த விதமான பயமுறுத்தலுக்கும் இடம் கொடுக்காதபடி, யாருக்கும் சாதகமாக செயல்படாதபடி நல்ல மன தைரியத்தோடும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற அந்த ஒரு காரியத்திலே நேர்மையாக செயல்படத்தக்கதாக இருதயத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேர்தல் ஆண்டவரே ஆணைய அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே எந்த பயமுறுத்தலுக்கும் இவர்கள் ஆளாகாதபடிக்கு கர்த்தர் தாமே இவர்களை திடப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உத்தம மனதோடு நேர்மையான மனதோடு ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தோடு இந்த பிள்ளைகள் காரியங்களை செயலாக்க உதவி செய்வீரா. எந்த ஒரு கட்சிக்கும் சாதகமாக இவர்கள் செயல்பட்டு விடாதபடிக்கு தேவன் இவர்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆளுகைக்குள் கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேர்தல் நேர்மையாய் நடைபெற என் கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே. அடுத்ததாக இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் கட்சி சார்பில்லாமல் நடுநிலைமையோடு செயல்படவும், எந்த கட்சி மூலமாகவும் அவர்களுக்கு எந்த விதமான அழுத்தங்களும் கொடுக்கப்படாமல் இருக்கவும் ஜெபிக்க போகிறோம். தேர்தல் ஆணையத்தில் பணி செய்கிற அதிகாரிகள் அனைவரும் பதவி ஆசைக்காகவோ
அல்லது பண ஆசைக்காகவோ இடம் கொடுக்காமல் தேர்தல் பணியில் உண்மையாக செயல்பட நாம் ஜெபிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தில் கட்சி சார்பின்றி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் செயலாற்ற, நடுநிலைமையோடு செயலாற்ற, எந்த பண ஆசைகளோ ஆண்டவரே பதவி ஆசைகளோ அவர்களுக்குள் வந்து விடாதபடி ஆண்டவரே தேர்தல் ஆணையத்தில் உண்மையாக செயல்பட கர்த்தாவே நாங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம், ஒருமனமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கருத்தாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் உண்டோ என்று சொல்லி என் தேவனுடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரே இந்த தேர்தல் ஆணையத்திலே பணியாற்றுகிறவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட மீண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த விதத்திலும் பண ஆசை, பதவி ஆசை எதுவும் வந்து விடாதபடி கர்த்தர் தாமே இவர்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைவரும் எவ்வித கட்சி சார்பும் இல்லாதபடிக்கு பணியாற்ற தேவன் போதிய கிருபைகளை கொடுக்க போறாங்க. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக எபேசியர் 6:12 சொல்லுகிறபடி அதிகாரத்தில் கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை நாம் இந்த நாளிலே எதிர்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். அதிகாரிகளில் தவறாக செயல்பட தூண்டுகிற பதவி ஆசையை, பண ஆசையை தூண்டுகிற அசுத்த ஆவிகள் அனைத்தையும் நாம் எதிர்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். எழுப்புதலுக்கு விரோதமாக அதிகாரிகளை பயன்படுத்துகிற பிசாசின் கிரியைகள் அனைத்தும் இந்த நாட்களிலே முற்றிலுமாய் முடக்கப்பட்டு போக நாம் ஜெபிக்க போகிறோம். இது ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு. எபேசியர் 6:12 சொல்லுகிறபடி அதிகாரத்தில் கிரியை செய்கிற பொல்லாத அசுத்த ஆவிகளை நாம் விரட்ட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த ஒரு ஆளுகையும், எந்த ஒரு அசுத்த ஆவியின் கிரியைகளும் இதிலே நடைபெறாதபடிக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் தகப்பனே. எபேசியர்ல சொல்லப்பட்டபடி ஆண்டவரே அதிகாரத்தில் ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆளுமை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா பண ஆசைகள், எல்லா பதவி ஆசைகள் ஆண்டவரே சத்ருவால் ஆண்டவரே இவர்கள் ஆட்கொள்ளப்படாதபடி, சத்ரு எந்த விதத்திலும் இவர்களை மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே கர்த்தர் தாமே நீர் ஆளுகை செய்கிறவராய் எழுந்தருளி வர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய கரத்துக்களை நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அந்த பண ஆசையை தூண்டுகிற எல்லா அசுத்தத்தின் ஆவிகள், பண இச்சையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல நிர்மூலப்பட்டு போகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எழுப்புதலுக்கு விரோதமாக அதிகாரிகள் பயன்படுத்தப்படுகிற அந்த பிசாசின் கிரியைகள் அனைத்தும் முற்றிலுமாய் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதிகாரத்தில் கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவிகளை இந்த நாளிலே தேவன் அகற்றி போட போகிறதற்கா எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேசமெங்கும் தேவ நீதி வெளிப்பட ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசம்தான் நேர்மையாக தேர்தலை நடத்துகிற தேசம் என்று இந்திய அரசியல், தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள், காவல்துறை போன்ற யாவும் நீதியாக செயல்படுகிறது என்றும் உலகமே சாட்சி சொல்லும்படியாக தேசத்தில் நீதி நிலைத்தோங்க இருக்கிற ஊக்கமாக நம்ம இந்திய தேசம்தான் உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயகம் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலே பெரிய ஜனநாயகம் நம்முடைய இந்திய ஜனநாயகம் தான். பாருங்க, தேசமெங்கும் தேவ நீதி வெளிப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். இந்திய தேசம்தான் நேர்மையாகவும் தேர்தலை நடக்கிற தேசம் என்றும் இந்திய அரசியல், தேர்தல் ஆணையம், நீதிமன்றங்கள், காவல்துறை போன்ற யாவும் நிர்வாகத்தில் செயல்படுகிற எல்லாம் உலகமே சாட்சி சொல்லணும். இதை குறித்து தேசத்திலே நீதி நிலைத்தோங்க இருக்க நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசமெங்கும் நீதி வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்திலே ஆண்டவரே நடைபெற போகிற இந்த தேர்தல் ஆண்டவரே மிக நேர்த்தியாய் நடந்தது என்று ஆண்டவரே, தேர்தல் ஆணையம் மாத்திரமல்ல, காவல்துறை மாத்திரமல்ல, நீதிமன்றங்கள் மாத்திரமல்ல, எல்லா தரப்பினரும் ஆண்டவரே உண்மையாய் உத்தமமாய் செயல்பட்டார்கள் என்று உலகம் சாட்சி சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, உலகமே வியக்கத்தக்கதாக எங்கள் தேர்தல் அமைதியாகவும் ஆண்டவரே எந்த விதமான கலக்கமும், எந்த விதமான கலவரங்களும்
சேதங்களும் எந்த விதமான உயிர் சேதங்களும் ஏற்படாதபடிக்கு எங்கள் தேசத்தில் இந்த தேர்தலை மிக சுமூகமாக நீ நடத்தி தரப்போறக்காக நன்றி செலுத்துகிறோம். உலகமே வியக்கத்தக்கதாக ஒரு ஆண்டவரே ஒரு சாத்வீகமாக இந்த தேர்தல் நடைபெற்று முடிய கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே. அடுத்ததாக இந்த தேர்தலில் கர்த்தருடைய ஆளுகை வர 234 தொகுதிகளிலும் கர்த்தருடைய சித்தமானவர்கள் வேட்பாளராக நியமிக்கப்பட தேர்ந்தெடுக்கப்பட கருத்தாய் ஜெபிப்போம். ஒருவேளை இந்த தேர்தலில் கர்த்தருடைய ஆளுகை வரணும், அது எந்த கட்சி வருது, எந்த கட்சி போட்டியிடுதுங்கிறதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் அந்த 234 தொகுதிகளிலும் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் வரணும். அது ரொம்ப முக்கியம். தேவன் அப்படிப்பட்ட ஒழுக்கமானவர்கள், எந்த விதமான அசுத்த கரைகளும் படாதவர்கள் அது வரணும். அவருக்கு பிரியமான பிள்ளைகள் வரணும். அந்த பகுதிகளில் தன்னுடைய வேலைகளை பணியாற்ற, தைரியமாய் பணியாற்ற, நல்லொழுக்கம் உள்ளவர்கள், பண்பானவர்கள், கெட்ட பழக்கங்கள் இல்லாதவர்கள், இவர்களெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படணும். இதுக்காக நம்ம செபிக்க போகிறோம். தேர்தல் 234 தொகுதிகளிலும் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் வேட்பாளர்களாக நியமிக்கப்பட ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இந்த தேர்தல் கர்த்தருடைய ஆளுகையினாலே ஆண்டவரே வருகிற 234 தொகுதிகளிலும் கர்த்தருக்கு சித்தமானவர்கள் ஆண்டவரே நியமிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் ஆண்டவரே அதற்கென்று தேர்ந்தெடுக்கப்பட தேவரீர் சித்தமா இருக்கிற பிள்ளைகளை உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நல்ல படித்த, கர்த்தருக்கு பயப்படுகிற, பயமுள்ள ஆண்டவரே, ஞானத்தில் சிறந்திருக்க ஆண்டவரே இந்த சாலமோனை போல விசேஷித்த ஞானவரம் பெற்றவர்களாக, கர்த்தாவே நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல பண்புடையவர்களாக, மக்களை மதித்து நடக்கிற நல்ல அதிகார ஆண்டவரே எண்ணம் படைத்தவர்களை கர்த்தர் ஆண்டவரே நீர் ஆளுகைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உங்க கரத்துல மிகுந்த தாழ்மையோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மக்கள் எந்த விதத்திலும் எந்த சூழலிலும் சிதறடிக்கப்பட்டு போகப்படியாதபடி ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீ அந்த அதிகாரத்திலே நியமிக்கப்பட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்துல நாங்கள் பெயராய் தனித்தனியாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினா எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேர்தல் நடைபெறும் எல்லா வாக்குச்சாவடிகள், தேர்தலுக்கு பின் வாக்குப்பெட்டிகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் இடங்கள், இவைகளில் கர்த்தருடைய ஆளுகை வர நாம் ஜெபிக்க போகிறோம். வன்முறைகள் நிகழாதிருக்க, வாக்கு எண்ணிக்கையில் முறையீடுகள் நிகழாதிருக்க கருத்தாய் ஜெபிப்போம். ஒருவேளை இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் கடந்த நாட்களிலே நடைபெற்றிருந்தாலும் இந்த தேர்தல் நடைபெறுகிற எல்லா வாக்குச்சாவடிகள், தேர்தலுக்கு பின் வாக்குப்பெட்டிகள் சேகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் இடங்கள், இவைகளில் கர்த்தருடைய ஆளுகை வந்துவிட, வன்முறைகள் நிகழாதிருக்க, வாக்கு எண்ணிக்கையில் முறையீடுகள் நிகழாதிருக்க நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேர்தல் நடைபெறுகிற எல்லா வாக்குச்சாவடிகளும், தேர்தலுக்கு பின் அந்த வாக்குப்பெட்டிகள் எல்லாம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிற இடங்களிலே உம்முடைய ஆளுகை இருக்க வேண்டுமாய் கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல எந்த விதமான தவறுகளும் நடந்து விடாதபடிக்கு அந்த வாக்கு பெட்டிகள் எல்லாம் சரியான முறையிலே சரியாக காவல் காக்கப்பட, சரியாக பாதுகாக்கப்பட என் கர்த்தர் கிரியை செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதமான அசம்பாவிதங்களும் அந்த இடத்திலே நடைபெறாதபடிக்கு கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். அடுத்ததாக தேர்தலுக்கு எதிராக செயல்படும் மந்திரவாத கிரியைகள், யாகங்கள், பில்லி சூனிய கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு செயலிழந்து போக யுத்தம் தேவன் செய்ய வேண்டும். அந்த யுத்தத்தை நாம் ஜெபித்து அந்த பில்லி சூன்யத்தின் ஆவிகள் எல்லா இந்த யாகத்தின் எல்லா செயல்பாடுகள் எல்லாம் கட்டப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி இந்த தேர்தலுக்காக நிறைய பேர் யாகங்கள் எழுப்பி செய்வாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஜெபித்து ஜெயம் பெறுவோம் என்று சொல்லி நம்ம இந்த நேரத்தில் இந்த தேர்தல் அதிகாரத்தில் செயல்படுகிற எல்லா பில்லி சூன்யத்தின் ஆவிகள், யாகங்கள் எல்லாம் செயலிழக்கப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லி நம்ம பாரத்தோடு கூட இந்த வேளையில கண்ணீரோடு கூட ஜெபிப்போம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேர்தல் நாட்களில் ஆண்டவரே, எவ்விதமான மந்திர வல்லமைகளும் கிரியை செய்யாதபடிக்கு, எந்த யாகங்களும் நடைபெறாதபடிக்கு ஆண்டவரே, தேவையற்ற பில்லி சூனிய காரியங்களிலே இறங்கி ஆண்டவரே, இதிலே எந்த விதமான அசுத்த கிரியைகளும் காணப்படாதபடிக்கு என் கர்த்தர் தாமே யாவையும் மடங்கடிக்கப்பட்டு போக போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் ஆண்டவரே, உம்முடைய கரம் ஆண்டவரே, எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகள் ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களையும், எல்லா பில்லி சூனிய கட்டுகளையும், எல்லா மாந்திரிகங்களையும், எல்லா மந்திரவாத சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே அதமாக்கி நாங்கள் செபிக்கிறோம். கண்ணீரோடு கூட விதைக்கிறோம். கர்த்தர் யாவையும் ஆண்டவரே அகற்றி போடுவீரா. தெய்வீக கரத்துக்குள் தாழ்த்தி தருகிறோம் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் பிதாவே. ஆமென். அடுத்ததாக, கர்த்தருக்கு சித்தமானவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்கு சித்தமான முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆளுகைக்கு வர கருத்தாய் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமான ஆண்டவரே சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கர்த்தருக்கு சித்தமான முதலமைச்சர் தமிழ்நாட்டில் ஆளுகைக்கு வர ஆண்டவரே நாங்கள் கருத்தாய் தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, என் தேவரீர் யாரையெல்லாம் கொண்டு தேவரீர் அந்த ஆளுகை அமர்த்த வேண்டும் என்று சொல்லி தேவரீர் சித்தம் கொண்டிருக்கீங்களோ, அதிகாரத்திலே வைக்க தேவரீர் சித்தம் கொண்டிருக்கீங்களோ ஆண்டவரே, அவர்களை உங்க கரத்துல நாங்கள் தேவ கரத்துல நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த மனுஷிக வல்லமைகளும், எந்த ஆண்டவரே நாங்கள் முதல்ல ஜெபித்தபடி எந்த பில்லி சுனியத்தின் ஆவிகளோ, எந்த யாகத்தின் செயல்பாடுகளோ எதுவும் அல்ல, கர்த்தருடைய பரிபூர்ண சித்தம் தகப்பனே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு ஆண்டவரே தேவரீர் பதில் தந்து நாங்கள் கம்பீரத்தோடு கூட அறுவடை செய்ய போகிறோம் என்ற நம்பிக்கையோடு தேவ கரத்துல தாழ்த்துகிறோம். கர்த்தருக்கு சித்தமான சட்டமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சரும் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அடுத்ததாக, இறுதியாக, வாக்களிக்கும் அனைத்து மக்களின் சிந்தையும் தேவ சித்தத்திற்கு நேராக திருத்தப்பட. நல்லா கவனிக்கணும். இந்த வாக்களிக்க போகிற மக்கள், நாம் தேர்ந்தெடுக்க போகிற உறுப்பினர் எப்படிப்பட்டவர் என்பதற்கு அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தை இருக்கணும். அதுதான் இந்த குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. நல்ல சிந்தனை தேவ சித்தத்திற்கு நேராக திருப்பப்படணும். பணங்கள், இலவசங்கள் மூலமாக திசை திருப்பப்படாதிருக்க. இது போன்ற நேரங்களில் பணங்கள், இலவச பொருட்கள் கொடுத்து மக்களை திசை திருப்புகிற ஒரு பெரிய கூட்டம் வரும். இவையெல்லாம் இருந்து மக்கள் பாதுகாக்கப்படணும். சரியா? யாரும் அதுக்கு இணங்கி போயிடக்கூடாது. இளைஞர்கள், பெண்கள் இவர்களை குறிவைத்து திசை திருப்ப அரசியல் கட்சிகள் செயல்படும். மனுஷிக திட்டங்கள் அபத்தமாக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். வாக்களிக்கும் அனைத்து மக்களின் சிந்தையும் நான் ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வாக்களிக்கும் அனைத்து மக்களின் சிந்தையும் தேவ சித்தத்திற்கு நேராக ஆண்டவரே திருப்பப்பட ஆண்டவரே தேவையற்ற அந்த இலவசங்கள், இலவச பணம் மூலமாக ஆண்டவரே எந்த மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ ஆண்டவரே கொடுக்கப்படுகிற அந்த பணத்திற்கு எங்களுடைய மக்கள் ஆண்டவரே அடிமைப்பட்டு கர்த்தருடைய ஆண்டவரே சித்தத்தின்படி மக்களை தேர்ந்தெடுக்க இந்த சட்டமன்ற உறுப்பினர்களையோ முதலமைச்சரையோ அவர்கள் ஆண்டவரே தலைமைத்துவத்தையோ அவர்கள் தேர்ந்தெடுக்க கர்த்தர் தாமே அவர்களுக்கு ஏற்ற ஞானத்தையும் விவேகத்தையும் புத்தி பொறுமையும் தர வேண்டும் என்று சொல்லி தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த மக்கள் எந்த விதத்திலும் திசை திருப்பப்படாதபடி இளைஞர்கள், பெண்கள் ஆண்டவரே இந்த வாக்களிக்க தயாரா இருக்கிற ஒவ்வொரு வாக்காளர் பெருமக்களையும் உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இளைஞர் முதல் பெரியோர் சிறியோர் ஆண்டவரே யாவராக இருந்தாலும் சரி, அந்த தங்களை ஆண்டவரே அந்த தேர்தலுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இவர்கள் ஆண்டவரே தேவ சித்தத்தின்படி
சித்தத்தின்படி, எந்த மனுஷ திட்டத்தின்படி அல்ல, தேவ சித்தத்தின்படி இவர்கள் செயல்படுத்தப்பட ஆண்டவரே அந்த சின்னங்களிலே போய் அவர்கள் ஓட்டை பதிவு செய்யும் போது தேவ சித்தம் வெளிப்படட்டும் என்று சொல்லி தேவ கரத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து கருத்தாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபத்துக்கு ஆமென்றும் ஆமென்றும் பதில் கொடுக்கிற தேவன். ஆண்டவரே தேவரீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர், எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களுக்கு சாதகமாக்கி தருகிற தேவன், எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே அதனதனை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தாதி கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தேவரீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் வாக்களிப்பது என்பது நம்முடைய ஜனநாயக கடமை. ஆகவே எல்லாரும் வாக்களிக்கணும். யாரும் வாக்களிக்காமல் நாங்கள் வீட்டில் இருக்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு சரியான நிலவரம் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் குறிப்பாக வாக்களிப்பதை நாம் ஒரு கடமையாக கொள்ளணும். அது மாத்திரமல்ல, இன்றிலிருந்தே நாம் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, யாருக்கு நான் வாக்களிக்கணும் என்பதை நீங்கள் எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி, தேவனுக்கு சித்தமானவர்கள் யார் என்பதை எனக்கு காண்பீங்கன்னு சொல்லி நாம் ஜெபித்து அந்த வாக்களிப்பதை நாம் கடமையாக கொண்டு செயல்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.